அம்மா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் வாங்கு 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும், அவங்க வாழ்வியல்ல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் ஐயா? பேர் சரியா இருக்கான்னு பார்க்கணும். மெயின் கைரேகை அது கருவோடு உருவாவது. இந்த கைரேகையில விதி ரேகை நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்க, அவங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் சக்கரவர்த்தி யோகம் வந்துடும். அப்ப தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் பார்க்க வேண்டிய இடம் 10ஆம் இடம். அந்த வீட்டுல இருந்து 2ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம். அந்த தொழிலால் கிடைக்கக்கூடிய பயனை சொல்வார். படிச்சாச்சு எல்லாம் ஆச்சு, தொழில் இல்லை. ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகிற தொழிலுக்கு அவர் படிக்கல. ஏதோ ஒரு பேருக்கிட்ட போற டிகிரி படிச்சுக்கிட்டாரு தவிர அவர் இந்த தொழிலுக்கு தகுதியானவரா? இந்த தொழில் கூட இப்ப யாரை கேட்டாலும் நான் வெளிநாடு போனா நிறைய சம்பாதிப்பினான்னு தான் கேட்கறாங்க. வேலை கிடைக்கிறதுக்காக சாமி கும்பிடணும், கிடைச்சிட்ட பிறகு மறந்துடுறமே. அப்ப ஞாபகப்படுத்துறாரு பகவான். ஆண்டவனை விடாம பிடிச்சுக்கிறோம். வேலை கிடைக்கிறது கேட்கற எந்த கோயிலும் ஒரு கோயிலுக்கு போறீங்க, நீங்க அதுக்கு போன பிறகு ஒரு வேலை கிடைச்சிருது, திரும்ப என்ன செய்யணும்? அந்த கோயில் அதோட விட்டுறீங்களா? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாவே இருக்கு. வேலை வாய்ப்பு சார்ந்த நமக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயாவோடு பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐபிசி அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள். ஐயா, இப்போ படிச்சு முடிச்ச நிறைய இளைஞர்கள் ஆகட்டும், இல்லை படிச்சு முடிச்ச 2-3 வருஷம் ஆனவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய கவலையுமாகவுமே நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குங்க ஐயா. ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும், அவங்க வாழ்வியல்ல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணுங்க ஐயா? முதல்ல அவங்க பேர் சரியா இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பேர் தான் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்கக்கூடியது. ஜோதிடத்தில் சப்டிவிஷன் நிறைய இருக்குது. கைரேகை, சாபர்த்திய லட்சணம், ஜாதகம், இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் என்னென்னா மெயின் கைரேகை அது கருவோடு உருவாவது. அந்த கைரேகையில் விதி ரேகை நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்க, அவங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் சக்கரவர்த்தி யோகம் வந்துடும். விதி ரேகை நல்லா இருக்கும். விதி அதைத்தான் நம்ம பேசும்போது சொன்னோம். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு கிழமையை பார்க்கணும். இந்த பூச நட்சத்திரம்னு எடுக்கிறோன்னு வச்சுங்க, பூச நட்சத்திரம் என்ன கிளம்பியில், அப்போ சனிக்கிழமையாக இருந்துச்சுன்னா டாப் போஸ்ட் யோகம். அந்த கிளம்பியும் நட்சத்திரமும் கூடிச்சுன்னா அதனால் ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் என்ன பாதத்திலேன்னு பார்க்குறோம். அந்த நட்சத்திரம் கடைசி பாதமாக இருந்தால் லேட்டாக தான் நடக்கும், முதல் பாதமாக இருந்தால் சீக்கிரம் வந்துடும். ஆனால் அந்த நட்சத்திரோடைய கிழமையில் பிறந்தாங்கன்னு வச்சுங்க, அது மிகப்பெரிய அபூர்வம். நட்சத்திரமும் கிழமையும் சேர்ந்து இருக்கணும் ஒன்று, அது பெரிய சிறப்பு. நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தால் அது ஒரு பெரிய சிறப்பு. நட்சத்திராதிபதி யோகக்காரர்களோட தர்மகர்மாதிபதியோட சேர்ந்துருந்தால் அது ஒரு இப்படி அவங்க ஜாதகத்தில் அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மெயின் பிறந்த நேரம் சரியாக கொடுக்கலன்னா இவ்வளவும் ஃபெயிலியர் ஆயிடும். நேரம் கொடுக்கறது அவங்க வேலை, சொல்கிறது தான் ஜோசியர் வேலை. நீங்கள் எந்த நேரம் கொடுக்குறீங்களா, நீங்கள் உயிரோடு இருக்கிற ஜாதக நேரம் கொடுக்கலாம், செத்து போன நேரம் ஜாதகம் கொடுக்கலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். நீ கொடுக்குற நேரத்துக்கு என்ன? இப்போ ஒரு செத்து போன ஜாதகத்தை கொடுத்தா எப்படி பார்ப்பீங்க? ஜாதகமே செத்து போச்சுருக்கு, எங்கேயும் சாகிறது இல்லையே. இந்த உடல் தான் அழிக்கப்படுதே தவிர ஆத்மா இன்னொரு பக்கம் பறந்துருது இல்லை. அதனால் அழிவு கிடையாது. இந்த மாமிச உடலுக்கு தான் அழிவு. அதனால் சந்திரன்கிறவர் வளர்வரை தேய்வரை எல்லாம் மாறி மாறி தான் வருவார். ஆனால் லக்னம்ங்கிறது தான் ஆத்மா, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. அப்போ நட்சத்திராதிபதியுடைய கிழமையில பிறந்தாங்கன்னா இன்னும் பரிவிதமான எண்ணம். பூச நட்சத்திரம்னா சனிக்கிழமை பிறந்திருக்காங்களான்னு பார்க்கணும், ஆயில்ய நட்சத்திரம்னா புதன்கிழமை பிறந்திருக்காங்களான்னு பார்க்கணும். இப்படி அந்த நட்சத்திர கிரகத்துடைய கிழமை எதுவோ அதில் பிறந்திருந்தாங்கன்னா அது டபுள் ப்ரமோஷன். அதாவது பாயசம் சாப்பிட்றோம், அதே பால் பாயசம் சாப்பிட்றோம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அது நட்சத்திரத்தில் பிறந்தாலே பலம் போட்டு அது பாயசம். அதே நட்சத்திர கிழமையில், அந்த நட்சத்திரத்துடைய கிழமையில் பிறந்தால் பால் பாயசம் சாப்பிட்ற மாதிரி யோகம் உள்ளது. அதனால் அதையெல்லாம் நம்ம சரியாகவே தான் பார்க்கணும். ஒரு நட்சத்திரம் எவ்வளோ செல்லாயிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு பூச நட்சத்திரம் கேட்டிங்கன்னா அது சனிக்கிழமை பிறந்திருக்குது, முதல் பாதத்தில் பிறந்திருக்குது. அப்போ சனி வலுவாக இருக்கார், பலமான நிலையில் இருக்கார். ஒன்று நீங்கள் வேலைன்னு கேட்குறது எந்த வேலைன்னு வேணும். படிக்கும் போதே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை பார்த்து இந்த ஜாதகம் இந்த அமைப்பில் இருந்தால் எந்த மாதிரி வேலை அப்படி கிடைக்குன்னு பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு படித்தா எல்லா டாக்டருக்கும் கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஜாதகம் டாக்டர் ஆவாரா, இன்ஜினியர் ஆவாரா, இல்லை ப்ரொஃபஸர் ஆவாரா, இல்லை அரசியலில் போவாரா, இல்லை வியாபாரியாக போவாரா, அந்த ஜாதகம் காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுத்துறவங்க கைரேகை பார்க்கணும். கைரேகையில் கூட குருமேடு நல்லா இருக்கா, அது ஒரு விதமான நன்மையை செய்யும்.
சனிபேடு நல்லா இருக்கா, இங்கே ஜாதகத்தில் சனியை பார்க்கணும், கைரேகையில் சனிபேட்டையும் பார்க்கணும். கிரேடில் ஆஃப் வீனஸ்ன்னு இருக்குது சுக்கிரன், அது இருதய ரேகைக்கு மேலே வரும். இருதய ரேகைக்கு மேலே ஒரு ரேகை ஒரு பிறை மாதிரி வளையமாக இருந்துன்னா மகாயோக ஜாதகம். ரேகைகள் வெட்டுப்படக்கூடாது, ரேகைப்பட்டு சுத்தமாக இருக்குது. இருதய ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, தன ரேகை, அப்போலா, லைன் ஆஃப் அப்போலான்னு சொல்கிறது. புதன் எல்லா ரேகையை காட்டணும், விதி ரேகையும் புத ரேகையும் பலப்படணும். அப்படி இருந்ததுன்னா அபரிமிதமான பலன் கிடைக்கும். இப்போ ஜாதகமே தெரியல ஒருத்தருக்கு, கைரேகை கண்டிப்பாக அவங்களை உயர்த்திடும். அப்போ ஜாதகம் பார்க்கும்போது கைரேகை ஜாதகம் ரெண்டையும் வச்சுதான் தொழிலை சொல்லணும், ரெண்டையும் வச்சுதான் படிப்பை சொல்லணும். இப்போ வெளிநாடு போக முடியுமான்னு கேட்குறாங்க. அதை எப்படி சொல்லுவீங்கன்னா, பாக்கியம் இருக்கா, வெளிநாடு போகிற பாக்கியம் இருக்கா, வெளிநாடு போகிற யோகம் இருக்கா. இப்போ கல்யாண யோகம் எல்லாமே கேட்கும். யோகம் பாக்கியம், யோகம் பாக்கியம்ங்கிற ரெண்டு சொல் மாறாமல் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. எனக்கு யோகம் இருக்குதா அப்படின்பாங்க, எனக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்க பாக்கியம் இருக்குதா அப்படின்பாங்க. இதுக்கு சாமர்த்திய லட்சணம் இருக்குது. முகம், முகத்தினுடைய தோற்ற அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னாங்க. எதெல்லாம் ராசி? ஃபர்ஸ்ட் ராசி கை ராசி, செகண்ட் ராசி முகராசி. இந்த ரெண்டு சாமர்த்திய லட்சணமும் கைரேகையும் ஜாதகத்தோடு ஒப்பிட்டது. ஜாதகத்தில் கூட சில நிமிடங்கள் மாறலாம். அப்போ கிரக சக்தி வந்துடலாம், மாற்றம் வரலாம், கிரக யுத்தம் வரலாம், எது வேண்டாம் வரலாம். ஆனால் சாமர்த்திய லட்சணமும் கைரேகையும் மாறாது. அப்போ கைரேகை சொல்கிற யோகத்தை வச்சு அவங்களுக்கு பலரை சொல்லிவிட முடியும். செவ்வாய்க்கு பாரு, கைரேகையில் கீழ் செவ்வாய், மேல் செவ்வாய், நடு செவ்வாய் 3 மண்டலம் இருக்குது. அது செவ்வாய்க்கு மட்டும் அந்த 3 மண்டலம் பார்த்தோம்னா ஒரே மண்டலம் தான். அந்த பேடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இட்லி ஊற்றினோம்னா எப்படி உப்பி வரும், இப்போ பூரி தட்டையாக போட்டோம்னா எப்படி உப்பி வரும், அந்த மாதிரி இந்த மவுண்டு உப்பி இருக்கும். அதில் புள்ளிகள் வெட்டுகள் இல்லாமல் இருந்துருச்சுன்னா அது ஒரு ராஜயோகம். அப்போ தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பார்க்க வேண்டிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடம் தான் தொழிலை சொல்வது. அந்த வீட்டிலேருந்து 2ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம் அந்த தொழிலால் கிடைக்கக்கூடிய பயனை சொல்வது. 10 தொழிலை சொல்லும், 11 பயணத்தை சொல்லும். அதனால் கிடைக்கிற பயன் என்ன, அதனால் என்ன நன்மை, அதில் எவ்வளோ சம்பாதிப்பாங்க. ஒரே தொழிலை பல பேர் செய்கிறாங்க. ஒருத்தருக்கு பேர் அந்தஸ்துக்கு வர்றாரு, ஒருத்தர் வந்து கீழே போயிடுறாரு. 2 பேர் அதே தொழில் தான், ஒரே அண்ணன் தம்பி ஒரே தொழிலை செஞ்சு கூட ஒரு தம்பி வளர்ந்துட்டாரா, அண்ணன் வளரல, அண்ணன் வளர்ந்துட்டா தம்பி வளர்றதுன்னு வராங்க. இவங்க 2 பேர் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க தான். ஒரு தாய் பிள்ளையின் பலம் கூட மாறுமானால் அவன் செய்த பூர்வ புண்ணியத்தின் பாதிப்பு தான். அப்போ அங்கே 5ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு தொழிலை நிர்ணயம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கல்வியை நிர்ணயம் பண்ணணும். கல்வியை நிர்ணயம், இப்போ படிப்புன்னா புதன் 5ஆம் இடம் தான். 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் தான் படிப்பில் அடைகிற பெயரை சொல்வது. 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் உயர்கல்வியும் உயர் பதவியும் சொல்வது. இது எல்லாத்துக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோட பார்க்கணும். 11ஆம் இடம், லக்னத்தினுடைய 11ஆம் இடத்தை பார்க்கணும். அதில் ஏதாவது ஒரு கிரகம் 11ஆம் காலியாக இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. கட்டாயம் அவங்களுக்கு பயன் கொடுத்தே தீரும். அந்த கிரகம் அந்த வீட்டோட தான் இருந்தால் அரசனாகவே ஆக்கிடும். 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்தோடு இருந்தால் அரசனாகவே ஆக்கிடும். அப்போ அதை பார்க்கணும். லாபம் இருக்கா, ஒரு தொழில் செஞ்சால் அதில் லாபம் இருக்கா, புகழ் கீர்த்தி இருக்காது. இந்த 11ஆம் இடம் நேராக பார்க்குற வீடு யோக வீடு, 5ஆவது வீடு. அதனால் 11ஆம் இட கிரகம் வந்து பதவியை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த கிரகம் பலமாக இருந்தால், பலமே இல்லை சும்மா ஒரு கிரகம் அங்கே இருக்குது, அப்போது அவங்கள கீழ் நோக்கி கொண்டு போகாது. நான் லாபத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல யோகத்தின் போகணும். அதனால் 11க்கு 7 லக்னத்துக்கு யோகம் அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி தொழில்கிற விஷயத்தில் 10ஆம் இடம் தான் அத்தாரிட்டி, 11ஆம் இடம் தான் ஆதாயம், யோகம் 5ஆம் இடம் தான் அவர் அதனால் ஏற்படக்கூடிய பலவிதமான முன்னேற்றம், புகழ், கீர்த்தி. மற்ற நாடுகளுக்கு போகணும், மற்ற வித்தியாசமான தொழிலில் முன்னேறணும்னா பாக்கியம் இருக்கணும். அதில் பாக்கியம் இருக்கு. அவங்க இப்போ தாலி பாக்கியங்கிறோம், அவங்க பாக்கியசாலிங்கிறோம். அவர் அந்த குழந்தை பிறந்த பிறகு நல்ல பாக்கியசாலி அதிர்ஷ்டமாக வந்துட்டாங்கங்கிறான். அப்போ ஒரு தாய் வித்தில் பிறக்கிற குழந்தை ஒரு குழந்தை மட்டும் வித்தியாசமாக வருது, ஒரு குழந்தை மந்தமாக வருது. என்ன காரணம்? தாய் தகப்பன் 2 குழந்தையும் வித்தியாசமாக பண்ணுவாங்களா? இல்லையே. அப்போ எப்படி பிறந்த? அது செஞ்ச யோகம். அப்போ யோகம் இல்லைன்னா எந்த தொழிலும் எதுவும் சரி வராது. அப்போ யோகத்தையும் லாபத்தையும் பார்க்கணும். அப்போ தான் ஜீவனம் நல்லாயிருக்கும். அப்போ கடகம்னு வச்சுருங்க. கடகம் வந்து சந்திரனுடைய வீடு, சகல கலைகளுக்கும் அதிபதி சந்திரன். அதை மெருகூற்றவர் சுக்கிரன். சுக்கிரன் தான் அதை அழகுபடுத்துறவர். சந்திரன் வந்து கலைகளுக்கெல்லாம் அதிபதி. அந்த கலையை வந்து மெருகூட்டுறது. கலையில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, காமெடி இருக்காங்க, கதாநாயகர் இருக்காங்க. அப்போ 11ஆம் இடம் தான் கதாநாயகனாகும்.
அப்போ ராசி பார்க்கும்போது 11ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்க்கணும். நிச்சயமாங்க. 11ஆம் இடம் பாபகிரக வீடாக இருந்தாலும் சாதாரண நடிப்பு கொடுக்கும், சாதாரண கலைத்துறையோட லிங்க் தொடர்பு கொண்டு போயிடும். ஆனால் பலமாக இருந்துருச்சுன்னா அந்த ஸ்தானத்தினுடைய முதலிடத்தை பிடிப்பாங்க, கஷ்டப்பட்டு பிடிப்பாங்க. அதில் ஒன்றும் இல்லை. அதுதான் சொன்னாங்க, முயற்சி மெய் வந்த கூலி தரம்னாங்க. முயற்சி செஞ்சால் மெய் வந்த கூலி தரம்னு சொன்னாங்கல்ல. கூடவே இன்னொன்று, அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் என்று அடுத்த கர்மங்கள் ஆகாது. அது நடக்கிற திசை வரணும். அப்போ தொழில் இல்லை, படிச்சுட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியில் என்ன இருக்குன்னா, படித்தாச்சு எல்லாம் ஆச்சு, தொழில் இல்லை அப்படின்னா அவர் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகிற தொழிலுக்கு அவர் படிக்கலை. என்னங்க, ஏதோ ஒரு பேர்கிட்ட போடுற டிகிரி படிச்சுக்கிட்டாரு தவிர அவர் இந்த தொழிலுக்கு தகுதியானவரா? இந்த தொழில் கூட இப்போ யாரை கேட்டாலும் நான் வெளிநாடு போனால் நிறைய சம்பாதிப்பேன்னு தான் கேட்குறாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஆசைப்பட்றாங்க. உங்களுக்கு நான் வெளிநாடு போவேனா நிறைய சம்பாதிப்பேனா அப்படிங்கிறது தவிர அந்த வெளிநாட்டில் போய் நான் பார்க்குற தொழிலுக்குடைய தகுதி இருந்தால் தானே செய்ய முடியும். அப்போ அதுக்கு அங்கே கல்வி தான் வேண்டியது இருக்குது. அதை கொடுக்குற ஒரு புதன். 4ஆம் இடம் கல்வியை கொடுக்கும், 5ஆம் இடம் வளர்ச்சி கொடுக்கும், 9ஆம் இடம் உயர்கல்வியை கொடுக்கும். இப்போ கல்வியிலே பாருங்க, கல்வித்துறை இருக்குது, உயர்கல்வித்துறைன்னு இருக்கு இல்லையா? அது 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் தான். அப்போ அந்த படிப்பு அந்த கல்வி கொடையை அவங்க தேர்ந்தெடுத்து படிச்சுட்டா வேலை இல்லைங்கிற பிரச்சனையும் வராது, வாழ்க்கையில் தோல்வியும் வராது. என்ன படிக்கணும்னு தெரியாமல் படித்தா தான் அந்த தப்பு வரும். இப்போ ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் அந்த வேலையில் அவங்க 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்கு மேலே அவங்களால அந்த வேலையை தொடர முடியலை, ஏதாவது ஒரு ரீசன்னால அந்த வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணுங்க ஐயா? நிரந்தரமான வேலையை கொடுக்கக்கூடியவர் 11ஆம் இடத்தும் தான். வேலைக்குடையவர் 10ஆம் இடம், வேலைக்குடைய தகுதியை கொடுக்குறவர் 4ஆம் இடம், வேலைக்குடைய யோகத்தை கொடுக்குறவர் 5ஆம் இடம். ஆனால் வேலையினால நிரந்தர பலனை கொடுக்குறவர் 11ஆம் இடம் தான். இந்த 11ஆம் இடம் எந்த தொழிலை பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அந்த தொழிலையே ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா நிச்சயமாக வின் பண்ணிடுவீங்க. 11ஆம் இடத்தோட பலம் இருந்துட்டான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தசாபுத்தி கெடும்போது உங்களுக்கு அந்த வேலை நிற்காது. அப்போ வேலை ஒரே நிரந்தரமாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் கைரேக்கோ ஜாதகத்துக்கோ உங்கள் பேருக்கோ மேட்சான வேலை இல்லை, சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையில் போயிருக்கிறீங்க, அதனால நினைக்கவில்லை. சம்மந்தமான வேலையில் போனால் நல்லா இருக்கணும். நகைக்கடைக்காரர் இரும்பு கடையில் வேலை செஞ்சால் நகைக்கடை லாபம் கிடைக்குமா? அந்த மாதிரி தான் இது. அவர் அந்த தகுதி தன்னை அந்த தகுதிக்கு உருவாக்கணும். வேலை நிலைக்கல அப்படின்னா எங்கேயோ ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் பலம் இழந்துருச்சு. அப்போ என்ன செய்யணும், வேலை கிடைக்கிறதுக்காக சாமி கும்பிட்றான், கிடைச்சிட்ட பிறகு மறந்துடுறமே. அப்போ ஞாபகப்படுத்துகிறார் பகவான். யார் மால் கடன் ஆனாலும் மாறி கடன் ஆகாதுன்பாங்க. ஆண்டவனை விடாமல் பிடிச்சிக்கிறோம். வேலை கிடைக்கிறது கேட்குற எந்த கோயிலோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள், அதுக்கு போன பிறகு ஒரு வேலை கிடைச்சிடுது, திரும்ப என்ன செய்யணும், அந்த கோயில் அதோட விட்டுறீங்களே. எங்ககிட்ட கூட ஜோசியம் கேட்க வருவாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்க வருவாங்க. நல்லாகிறதுக்கு சொன்ன பிறகு மறுபடியும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் நீங்கள் சொன்னது நல்லா இருக்குதுன்னு வாயிலையாவது சொல்லாமல் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான் வேலையில் அந்த இறைவன்கிட்ட போய் நன்றி சொல்லணும். அந்த வேலை கிடைச்சிட்டோன்னே பகவான்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டாங்கன்னா அது வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காக ஏதோ ஒரு கோயிலில் வேண்டுறீங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, கிடைச்சிட்டா அந்த தெய்வம் தான் கொடுத்ததுன்னு நினச்சிக்கிட்டோம். அதை விட்டுட்டு மறந்துடுறது. அப்போ அந்த கிரகம் தசாபதி மாறும்போது அந்த தெய்வான கிரகம் கிடைக்காது. காரியமான மறந்துமா வேலை அப்படின்னு அந்த தெய்வான கிரகத்தை இழந்துருவாங்க. அப்போ எப்போவுமே ஒரு வைராக்கியம். அதுக்கு தான் சொன்னாங்க, முயற்சி தான் மெய் வருந்த கொள்ளுதல். என்ன முயற்சி? தெய்வத்துக்கிட்ட முயற்சி செய்யணும். வேற எந்த முயற்சி செஞ்சாலும் நிரந்தரமாக பலன் கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. இறைவனுக்கிட்ட நம்ம வேலை இருக்குது இல்லை. ரொட்டீன் ஒர்க் எப்படி போகிறோம், தினசரி எதாச்சா காபி குடிக்கிறோம்ல அல்ல சாப்பிட்றோம்ல, அது மாதிரி தினசரி இறைவனை வணங்கணும். அவங்க ஜாதகத்துக்கு உண்டான மந்திரம் இருக்கும், காயத்ரி இருக்கும், அதை சொல்லி வணங்கணும். அப்படி வணங்கினாங்கன்னா நல்லது. இப்போ உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் படிக்கணும்னா நீங்கள் படிக்கலாம், எல்லாராலையும் முடியுமா? அப்போ ஒரே வார்த்தையில் லலிதா முடிச்சோம் சொன்ன பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ மாத்திரே நமகண்டான் விடாமல் சொல்லணும். நீங்கள் காரியம் ஆகிட்ட பிறகு விட்டுறக்கூடாது. சனீஸ்வராய் நமக்குன்னா சனியுடைய தசாபதி நடந்தாலோ வேறு சனி பகவான் நடந்தாலும் அதை சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்றுமே சொல்லலை. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தால் தானாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வேலையில் 1000 ரூபா வருது, ஒரு 10 ரூபா தர்மம் பண்ணுங்க. யாராவது இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாயும் நம்ம பண்ண சொல்ல, ஒரு 10 ரூபா அல்லது உங்கள் பிறந்த நாள் அன்றைக்காவது ஒருத்தர் பசி ஆற்றுங்க. ஒரு நாள் நீங்கள் எதாவது சொல்ல, நாட்டுக்கு ஒரு படி புல்லு கொடு,
இல்லை இல்லாதவனுக்கு ஒரு பிடி சாதம் கொடு, இதை விட கொஞ்சம் வசதி இருந்தால் ஏழை பெண்ணுக்கு மாங்கல்யம் கொடு. இதெல்லாம் தான தர்மங்களை அந்த காலத்துலேயே எழுதி வச்சாங்க. அந்த வார்த்தைக்கு நிகரான வார்த்தை இல்லை. அப்போ உங்களுக்கு நிரந்தரம் ஆயிரும் வேலை. நீங்கள் ஒரு 10 ரூபா ஒரு தர்மம் பண்ணீங்கன்னா மகராஜனா இருன்னு சொல்கிறாங்க. 10 ரூபா தான் நீங்கள் கொடுத்தது, அதுக்கே மகராஜனா இருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது இறைவனுடைய அனுகிரகம். அதை திருப்பி கேட்கலாம். 10 ரூபா கொடுத்தோன்னே என்ன மகாராஜனா இருன்னு, அப்போ நீயே மகாராஜனா எடுத்துருக்கலாம். அந்த 10 ரூபா இல்லாதனால தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் தர்மம் செய்கிறவங்க ஒருத்தர் வந்து வார்த்தை தர்மம் தரகாக்குன்னு அதனால தான் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாது எப்படி வந்து காப்பாற்றுதுன்னு. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றணும். இப்போ போய்கிட்டே இருப்பீங்க, ஒரு வண்டி மேலே இடிக்குதுன்னு வச்சுக்க, யார் ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துருவாங்க. விமானமாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, கப்பலாக இருந்தாலும் சரி, தரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாகனம் இருந்தாலும் சரி, உங்கள் தர்மம் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கூட காப்பாற்றிடும். அப்போ தொழிலில் வந்து பயனடைகிறது இந்த தர்மத்தை அறவே விட்டுறீங்க. தர்மத்தை ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் தர்மம் பண்ணுங்க, இல்லை பண்ணாமையாவது போங்க, உனக்கு கைகள்லாம் நல்லா இருக்குதே போய் பாடுபடுத்திட்டேம்பாங்க. இதை விட்ட கேட்டாங்களா? இது மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுடைய சாபங்களுக்கு ஆளாவீங்க. அந்த இது ஆகக்கூடாது. அப்படி ஆனாதான் தொழில் பாதிக்கும். ஐயா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து வேலையில் இருக்காங்க, அந்த ப்ரமோஷனுக்காகவும் பதவி உயர்வுக்காகவுமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தள்ளி தள்ளி போகும். இதுவே ஒரு சிலருக்கு வந்து எதிர்பாராத விதமாக அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது ஈஸியாக கிடைச்சிரும். அப்போ பதவி உயர்வுக்கான ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா? முதல்லயே உங்களுக்கு அதை சொல்றேன். அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்று அடுத்த கர்ப்பங்கள் ஆகாது. உங்களுக்கு எப்போ பதவி உயர்வு வரணும்னு விதிக்கப்பட்டிருக்குதா அப்போ யாராலையும் தடுக்க முடியாது, வந்துடும். எப்போ யாரால ஒரு நாட்டுக்கு பாதிப்போ அல்லது வீட்டுக்கு பாதிப்போ, ஒரு வீட்டுக்கு வரவுகளால் பாதிப்புன்னா இன்னொரு மருமக வர்றான்னு அர்த்தம். அந்த மாதிரி வீடே ஒரு வீட்டுக்கு வந்து பாதிப்பு எப்போ வரும், ஒரு நாட்டுக்கு எப்போ பாதிப்பு வரும்னா நீங்கள் வந்து அந்த இறைவனுடைய திருவருள் தான். அப்போ கூட கண்டிப்பாக வேலையை பாதிக்காது. நீங்கள் வேலை கிடைச்சோன்னே மறந்துட்டாதான் அந்த சோதனை வரணும். நிரந்தர வேலைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நிரந்தரமாக உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ தவறாக வணங்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதகப்படி ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது. இப்போ இன்னைக்கு தேதி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு தேதி எந்த தெய்வத்தை கூப்பிடணும் இருக்குது, அது கோச்சாரம். அதே நிரந்தரமாக அவங்க ஜாதகத்துக்கு எந்த தெய்வத்தை கும்பிடுங்கிறது இஷ்ட தெய்வம். ஆண்டுக்கு ஒரு பேரை 2 தடவை கும்பிடுங்கிறது குல தெய்வம். தெய்வானுக்கிரகம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கலாம், எவ்வளோ வசதி இருக்கலாம், எவ்வளோ செலவு செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கோயில்கிட்ட கும்பாபிஷேகம் பண்ணவங்களுக்கு கூட கிடைக்காத பலன் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ ஒரு சிலர் வந்து வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, எப்போ வேலை போயிருமோ போயிடாதோ அந்த ஒரு பயம், ஒரு நிம்மதி இல்லாத சூழல் அப்படிங்கிறது அவங்க வேலையில் இருக்குது. இப்போ இந்த வேலையில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? அவங்க இஷ்ட தெய்வத்தை தான் வழிபடணும். என்ன காரணம்? இஷ்ட தெய்வம் தான் காப்பாற்றப்பட. அப்போ வேலைன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை இருந்தால் தான் அந்த பாதிப்பு வரும். தெரியாத ஒரு வேலையில் போய் செஞ்சுக்கிட்டால் தான் அந்த மாதிரி பாதிப்பட வரும். அப்போ இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பரிபூர்ணமாக வணங்கி அந்த வேலைக்கு தகுந்த கல்வியை மேம்படுத்திக்கணும். அப்போ கூட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் பின்னாடி இருக்கிறவங்க மேலே வந்துடுவாங்க, சீனியார்ட்டி மேலே வரமாட்டாங்க. அது கேட்டால் அவர் ஜாதகத்தில் அவ்வளோதான், தசாபதி நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ தசாபதி நல்லா இல்லைங்கிற போது அந்த கோயிலுக்கு போகணும். இப்போ உதாரணமாக சுக்கிர திசை நடக்குது, அதில் ராகு புத்தி நடக்குதுன்னா ராகு பகவானை வழிபடணும். குரு புத்தி நடக்குதுன்னா குரு பகவானை வழிபடணும். அந்த தசாபதி கூடைய இப்போ சனி இருக்குதுன்னா நீங்கள் ஊராக போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஊரில் இருக்கிற கோயில்லையே கூட சனிக்கிழமைக்கு போய் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த 2க்கும் கோயில் இடம் இருக்குது. அந்த 2ஐயும் கும்பிட்டா போதும். இறைவன் வந்து இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா பிள்ளை வரல பார்க்கலன்னு தான் கவலைப்படுவாங்களே தவிர சொத்து கொடுக்கணும்னு மட்டும் எந்த தாய் தகப்படும் கவலைப்பட மாட்டாங்க. பிள்ளையை பார்க்க முடியலையே, பிள்ளை நம்மளை பார்க்க மாட்டேங்குதே, வந்து போகலையே, இதை எப்படி பெற்றோர் நினைக்கிறாங்களோ அப்படி தெய்வம் நமக்கு படைச்சோம், அவனை நல்லா தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்மளை வந்து பார்க்கக்கூட அவனுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அவனை வளர்த்திட்டோமே, கொஞ்சம் பார்க்கறதுக்கு நேரம் உண்டாக்கலாம்னா டவுட் பண்ணு. இப்போ நீங்களே சொன்னீங்க வெளிநாடு சார்ந்த வேலைகள், அதை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து எந்த ராசி எந்த லக்னக்காரங்களுக்கு வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது கடினப்படாமல் ஈஸியாக சாத்தியமாகும்? வெளிநாட்டு வேலைகளுக்கு முதன்மையாக ராகுக்கு தான் அந்த அதிகாரம். ராகு தான் வெளிநாட்டு வேலை மட்டும் இல்லை, எந்த வேலையும் ராகுவோட அனுக்கிரகம் தான் கிடைச்சிடும். ராகு காலம் இல்லை, சனிக்கிழமை 9-10 ராகு காலம் இல்லை, ராகு கிரகம். ராகு கிரகம் எங்கே இருக்கிற 12ஆம் இடத்தையும் சொல்லலாம் வேலைக்கு. ஆனால் பாக்கியம் 9ஆம் இடம் தான். 9ஆம் இடத்து அதிபதி தான் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடியவர். அதுக்கு துணை வைக்கக்கூடியவர் ராகு. 12ஆவது வீடு பலம் கொடுக்காதில்ல.
வெளிநாடு கடல் கடந்து போகிறவங்களுக்கு 9ஆம் இடம் தான் அனுகிரகம். சரி, இப்போ வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருக்குது. சீக்கிரம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்துலையும் அவங்களுக்கு குடும்பம் இருக்க இடத்துலையும் அவங்களால வந்து வேலை செய்ய முடியல, தூரத்தில் இருக்காங்க. அப்போ தனக்கு வேண்டிய இடத்துல வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கணும்னா அதுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு அதுக்கு இருக்கு? சாட்சாத் மகாவிஷ்ணு தான், மகாவிஷ்ணுவை தான் வழிபடணும். இப்போ வேண்டிய இடத்துல நம்ம கிடைக்கின்றல, வேண்டியவர்கள் நம்ம இடத்துக்கு வர்ற மாதிரி வேலையை செஞ்சு கொடுத்துருவாரு. வேண்டிய இடத்துல கிடைக்கிட்டா வேற காரியமெல்லாம் பண்ணணும். வேண்டியவர்கள் நம்ம இடத்துல வரணும். அதுக்கு திருமால் தான், வெங்கடாச்சலபதி தான். வேலை சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நிரந்தரமான வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு சாதகமாக அமையணும்னா என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் நம்ம விருப்பப்பட்ட இடத்துக்கும் விருப்பப்பட்டவர்களோடு இருக்கிறதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் கிடைக்கணும்னா என்ன பிரார்த்தனை பண்ணணும்? பண்ணி நினைச்ச இடத்துக்கு வந்திருக்காங்க, நினைச்சவங்க அவங்க இடத்துக்கு போயிருக்காங்க. பிரார்த்தனை, அதுக்கு தான் பிரார்த்தனைன்னு சொல்றது. வைராக்கியமாக பிரார்த்தனை பண்ணணும், அன்னைக்கே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. வைராக்கியமாக பிரார்த்தனை பண்ணால் சேர்த்துடும். அது சில ஜாதக உடன்பாடு இல்லை, தசாபுத்தி சரியில்லைன்னா தாமதமாக செய்யும், அவ்வளோதான். ஆனால் வேண்டுதல் படிச்சே தீரும். நிறைய விஷயம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. நிச்சயமா இது பார்க்கிற எல்லா நேயர்களுக்குமே பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க ஐயா. அம்மா, மிஸ்டர் கோல்ட் கடையில என்ன வாங்கு, 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா, எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது.